எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. தமிழகத்தில் பயணிகள் வாகனங்களின் எண்ணிக்கை கடந்த 10 வருடங்களில் 89% அதிகரித்துள்ளது. அது குறித்த விவரங்களை இந்த தொகுப்பு விவரிக்கிறது. தமிழகத்தில் உள்ள பயணிகள் வாகனங்களின் மொத்த எண்ணிக்கை 2014 1.88 கோடியாக இருந்து 2024 மார்ச்சில் 3.56 கோடியாக 89% அதிகரித்துள்ளதாக தமிழக அரசின் தரவுகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் உள்ள சாலைகளின் மொத்த நீளத்தின் அடிப்படையில் கிலோமீட்டர் ஒன்றிற்கு 2014 74 வாகனங்கள் இருந்து வந்த நிலையில் 2024 இது 132 அதிகரித்துள்ளது. மக்களின் அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றாக மாறிவிட்ட இருசக்கர வாகனங்கள் எண்ணிக்கை 2014 1.55 கோடியாக இருந்து 2024 3 கோடியாக 92% அதிகரித்துள்ளது. அதேபோல் கார்கள் எண்ணிக்கை 2014 16.64 லட்சமாக இருந்து 2024 35.73 லட்சமாக 114% அதிகரித்துள்ளது. இந்த வரிசையில் மக்களின் அவசர தேவைக்கு பயன்படும் ஆட்டோக்கள் மற்றும் டாக்ஸிகளின் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் 25% அதிகரித்துள்ளது. ஆட்டோக்கள் எண்ணிக்கை தற்போது 3.22 லட்சமாகவும் டாக்ஸிகளின் எண்ணிக்கை 2.05 லட்சமாகவும் அதிகரித்துள்ளன. அதே சமயம் அரசு பேருந்துகள் எண்ணிக்கை 2014 25,501 இருந்து 2024 20,127 10% குறைந்துள்ளது. அதேபோல் தனியார் மினி பஸ்களின் எண்ணிக்கை 2014 4,009 இருந்து தற்போது 2,857 28% குறைந்துள்ளது. விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படாததால் தனியார் பேருந்துகள் மற்றும் மினி பஸ்கள் எண்ணிக்கை சரிந்துவிட்டதாக துறைசார் நிபுணர்கள் கூறுகின்றனர். மக்கள் தொகைக்கு ஏற்ப பேருந்துகள் எண்ணிக்கை அதிகரிக்காததால் தனியார் வாகனங்கள் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.